கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஊருக்கு போனார். அவரோடு கூட சீசர்களும் போனார்கள். அந்த ஊரில் இருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட போனார்கள். இயேசு அந்த நாயின் ஊரின் வாசல் அருகே வந்த பொழுது அந்த ஊரிலே மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண சுமந்து கொண்டு வந்தார்கள். மரித்து போனவன் அவனுடைய தாய்க்கு ஒரே மகன். அவனுடைய தாயோ கைம்பெண்ணாயிருந்தாள், விதவையாயிருந்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரித்து போனவனை அடக்கம் செய்வதற்கு சுமந்து கொண்டு வந்த பொழுது அந்த ஊரில் இருக்கிற வெகு திரளான ஜனங்கள் அப்படியாக கூட வந்தார்கள். இயேசு அந்த தாயாரை பார்த்து மனதுருகினார். அழாதே என்று சொல்லி அந்த தாயினுடைய கண்ணீரை அவர் துடைத்தார். அது மட்டுமல்ல, பாடையை தொட்டார். பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். இயேசு மரித்து போன அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றார் இயேசு. மரித்தவன் உடனே எழுந்தான், பேசத் தொடங்கினான். ஆண்டவர் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயினிடத்திலே ஒப்படைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே கணவனை இழந்திருக்கலாம், அல்லது கணவன் மனைவியை இழந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்களை இழந்திருக்கலாம், உயிருக்குயிரான நண்பர்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் சபையிலே ஐக்கியத்தோடு இருந்த ஊழியக்காரரை நீங்கள் இழந்திருக்கலாம். விசுவாச பிள்ளைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் குடியிருந்த வீடு வாசலை இழந்திருக்கலாம். நீங்கள் செய்த பிசினஸை இழந்திருக்கலாம். நீங்கள் செய்த
வேலை ஸ்தலத்தை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம், தலைமுறையாக பாதுகாத்து வந்த சொத்து சுகத்தை எல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவில் நின்று, ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, நான் ஒரு அனாதையா ஆகிவிட்டேனே, இனி எனக்கென்று யாரும் இல்லையே, ஒரு எதிர்காலமே எனக்கு இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை அந்த ஏழை தாய் எப்படி கண்ணீர் விட்டு கதறினாளோ, அவள் கணவனையும் இழந்து தன்னுடைய ஒரே மகனை நம்பியிருந்த அந்த தாய் அந்த மகனை இழந்த பொழுது எப்படி கதறி இருப்பாள். அதுபோல ஒருவேளை நாமளும் அப்படியாக நடு தெருவில் நின்று கதறி கொண்டிருக்கலாம். ஊரில் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை நமக்கு ஆறுதல் படுத்தி இருந்தாலும் ஆறுதல் அடைய முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே அழாதே, மகளே அழாதே என்று உங்களை அணைத்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆறுதல் படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய கண்ணீரை கண்டு நம்முடைய ஆண்டவர் கடந்து போகிறவர் அல்ல. நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்முடைய ஆண்டவர் கடந்து போகிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் மன துருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிதபிக்கிற தேவன். லாசரு மரித்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார். ஓ, அதே போலதான் இன்றைக்கு நாம் யாரையெல்லாம் இழந்திருக்கிறோம், எதையெல்லாம் இழந்திருக்கிறோம். எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா, எனக்கு யாருமே இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாயிருக்கிறேன் என்று உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோபினுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை இழந்தான், மிருக ஜீவன்களை இழந்தான், வீடு வாசலை இழந்தான், சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்தான். நடு தெருவிலே உட்கார அவனுடைய நிலைமை மோசமானது. ஆனாலும் ஆண்டவர் அவனை அப்படியே விடவில்லை. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரட்டிப்பாய் கொடுத்தார் அல்லவா? அதே போல நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அவைகளெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய யோபை போல சரீரத்திலே சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் புது பலனை கொடுப்பார். புது பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, சத்துவத்தையும் கொடுப்பார், புதிய ஆரோக்கியத்தை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். என் குடும்பத்தில் இழந்தவர்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரா என்று இதைத்தான் மார்த்தாள் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி மரித்து போன லாசருவை பார்த்து, 4 நாட்களாகி நாறி போன அந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இந்த லாசரு உயிரோடு எழும்பி வந்தான் அல்லவா? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நிச்சயமாய் நமக்காக அவர் வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஜெயத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்து
அவருடைய நாமம் மகிமைக்காக உயிரோடு கூட உங்களை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.